ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சித்தார்த் நடிப்பில் வெளியே வந்திருக்கிற படம் தான் மிஸ் யூ. ஸோ இந்த படம் இப்போ தியேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோ ஒரு டேரக்டராக இருக்கார். இவருடைய கேரக்டர் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா இவரால் பொறுக்க முடியாது. ஸோ எப்படியாச்சும் தட்டு கேட்கணும் அப்படின்னு நினைப்பார். அந்த மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, இவருக்கும் ஒரு அரசியல்வாதி ஒரு பையனுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அதை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த அரசியல்வாதி பையனுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸில் கேஸ் கொடுத்துருவார். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவனை உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் அவர் வீட்டுக்கு காமிச்சு அவர் தேடிக்கிட்டு இருப்பார். அதே மாதிரி அவர் மேலே லாரியை விட்டு ஆக்சிடெண்ட் பண்ணி அவர் வந்து படுக்கி ஆக்கிடுவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ அதுலேருந்து எல்லாமே ரெக்கவர் ஆகி வெளியே வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அவருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மறந்து போகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சரி இதுலேருந்து ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷனில் நம்ம படத்தோட ஹீரோயினை பார்க்குறாரு நம்ம ஹீரோ. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, அந்த ஹீரோயினை நம்மளால் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நம்மளால் லவ் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஸோ அது ஏன் எதனால் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சித்தார்த்தோட ஆக்டிங்காக இருக்கட்டும், இந்த படத்தோட ஹீரோயின் அஷிகா ரங்கநாதன், ஸோ அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒரு 2 பேரும் தான் ஒரு பில்லர் சப்போர்ட் அப்படின்னே சொல்வேன். ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த அத்தனை கேரக்டர்ஸுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஸோ விஷுவலாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாக்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். என்ன தான் அங்கங்கே கொஞ்சம் ட்ராபேக்ஸ் இருந்தாலுமே கூட இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய வேர்ல்ட் சினிமா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த படத்தை இதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருப்பாங்க, அதுலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துப்பீங்க, கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் நல்லா மேக்கிங் வாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நம்ம ஜிப்ரானோட மியூசிக்கை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேட்குறதுக்கே. அந்த ரொமான்டிக் ட்ராமாக்கான அந்த எக்ஸாக்டான மியூசிக்கை கண்டிப்பாக ஃபுல்ஃபில்டாக கொடுத்துருக்காரு நம்ம ஜிப்ரான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு வாட்டி போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.